வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, இன்னைக்கு திருப்பதில இஷ்யூ பண்ற சர்வதர்ஷனம் டோக்கன் இன்னைக்கு காலையில 5:30 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வந்து டோட்டலா 14,000 டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு 2,000 டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. டோட்டலா 16,000 டோக்கன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையில 5:30 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிரவுட் இருக்கு. இன்னைக்கு வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம்னு பார்த்தோம்னா 6:20 ஆகுது. டைம் வந்து 6:20. இப்போ ஸ்டேட்டஸ் இப்போ வந்து ரன்னிங்ல வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது ஒரு 9,000 டோக்கன் இப்போ ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. அவைலபிள் பேலன்ஸ் 9,000 இருக்கு. இப்போ ஒரு 6:15க்கு ஓகேங்களா? அதே போல எஸ்எஸ்டி ஒரு 9,000 ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு 1,200 டோக்கன் ஒரு அப்ராக்சிமேட்டடா அவைலபிள் இருக்கு. ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. கிரவுட் இருக்கு. இன்னும் ஒரு 1 ஹவர்ல 1.5 ஹவர்ல முடிஞ்சு போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா டோக்கன் இஷ்யூன்றது போயிட்டு இருக்கு. அதே போல நீங்க டோக்கன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்றது கூட பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு மிட் நைட் 12 மணி இல்லைன்னா 1 மணி 2 மணிலேருந்தே அங்கே வந்து கிரவுட் இருக்கு. ஸ்ரீனிவாசம் கிட்ட கியூ லைன்ல 2 மணிலேருந்து அந்த ஏரியாவில் கிரவுட் இருந்தது இன்னைக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டிடிடி வந்து அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எந்த டோக்கன் இல்லாமல் வர்ற பக்தர்கள் பொறுமையா கியூ லைன்லேருந்து தரிசனத்துக்கு போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 20லேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இது வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே. ஸோ அதனால பொறுமையா இருந்து தரிசனத்துக்கு போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் பக்தர்களை தரிசனத்துக்கு அனுப்ப முடியுமோ நாங்கள் அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதே போல கியூ லைன்ல பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் சப்ளை கூட நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பொறுமையா இருந்து தரிசனம் பண்ணுங்க. எந்த டோக்கன் இல்லாமல் போற பக்தர்களுக்கு டைம்ன்றது ஆகும். அதனால வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் தரிசனத்துக்கு அனுப்ப முடியுமோ நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டோக்கன் இல்லாமல் போகிற பக்தர்கள், அதாவது நீங்கள் டோக்கனுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் இன்னும் வேற வழி இல்லை, நம்மளுக்கு எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தரிசனத்துக்கு தான் போகணும் ஓகேங்களா? அதனால நீங்கள் மிட் நைட்டே திருப்பதி வந்துட்டீங்கன்னா நம்ம டோக்கன்ன்றதும் வாங்கலாம் ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 21ஆம் தேதியில் இன்னைக்கு வந்து ஆன்லைனில் ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டு ஆர்ஜித சேவாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு. அதே போல் ஆனுவல் ஆர்ஜித சேவா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர ஜேஷ்டாபிஷேகம் சேவா டிக்கெட்ஸ் கூட இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜேஷ்டாபிஷேகம்ன்றது ஜூன் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 3 நாள் வருது. இந்த 3 நாள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் புக் பண்ணலாம். இதில் மூலவர் தரிசனத்துக்கு அனுமதி இருக்குது. இந்த ஆர்ஜித சேவாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு, அதுலேயே இருக்கும் ஜேஷ்டாபிஷேகத்துக்கு கூட ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுல 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன் இருக்குல்ல, ஜூன் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 500 rupees டிக்கெட் காஸ்ட் அது ஈச்சு. இதில் வந்து எந்த சேவாக்கும் ஃபிசிக்கலி அலோவ் பண்ண மாட்டாங்க. 300 rupees கியூ லைனில் அலோவ் பண்ணுவாங்க. 300 rupees தர்ஷன் டிக்கெட்டில் நீங்கள் போகணும் நினச்சி நீங்கள் 300 rupees தர்ஷன் டிக்கெட் 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஸோ அதுக்காக வெயிட் பண்ணாமல் இந்த 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இதில் கிடைக்கலன்னா அப்புறம் நெக்ஸ்ட் 300 rupeesல புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு ஓகேங்களா? சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் ரெகுலராக நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது அந்த வேலை வர்றவங்க இதில் செக் பண்ணிக்கோங்க. அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ்ன்றது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.